அதிமுக ஆட்சி வந்ததும் நெசவாளர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டையில் பரப்புரையாற்றிய அவர் இது தொடர்பாக பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நெய்யப்பட்ட அந்த நெசவாளிக்கு உடனுக்குடன் கூலி வழங்கப்பட்டது. இன்றைய தினம் 10 நாள் 15 நாள் வங்கிக்கு சென்று வாங்க வேண்டிய நிலை இருக்குது. அது மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்கு நெய்யப்பட்ட துணிக்கு அன்றைக்கே கூலி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல இந்த நெசவாளர்களுக்கு நிறைய உதவி செய்யப்படும். அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் நிறைய பார்ப்பீங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு எப்படி கடன் கொடுத்து அங்கே அதுக்கு வட்டி குறைந்த வட்டிக்கு கொடுக்குறாங்களோ அதுவரை நெசவாளர் பெருமக்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன் வசதி செய்து கொடுக்கப்படும். கூட்டு சங்கத்தின் மூலமாக தேவையான அளவுக்கு கொடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விவசாயிகளை எப்படி பாதுகாக்குமோ அதே போல கைத்தறி நெசவாளர்களையும் பாதுகாப்போம் அதிமுக ஆட்சியில். அது மட்டும் இல்ல, இந்த ஏழை கைத்தறி விவசாய நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும். பிரம்மாண்டமான பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஏழைகள் முழுவதையும் அவர்கள் நன்மை பெறுவதற்காக எங்களுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். நெசவாளர்களை காக்கப்படும். மானம் காக்கின்ற நெசவாளருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும்.